இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சரவாக்கில் இரு சோதனை நடவடிக்கைகளில் 1,11,40,000 ரிங்கெட் போதைப் பொருள் பறிமுதல். கடந்த வாரம் சிபு மற்றும் பெந்துலுவில் மேற்கொள்ளப்பட்ட இரு சோதனைகளில் 11,40,000 ரிங்கெட் மதிப்பில் 34 கிலோகிராம் எடை கொண்ட பல்வேறு வகையிலான போதைப் பொருளை சரவாக் போலீஸ் கைப்பற்றியது. செப்டம்பர் 3ஆம் தேதி சிபு ஜாலான் லிலினில் உள்ள வீடொன்றில் நடத்தப்பட்ட சோதனையில் மொத்தம் 4,80,000 ரிங்கெட் மதிப்பிலான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதோடு சந்தேக நபரின் 3,80,000 ரிங்கெட்டிற்கும் கூடுதலான மதிப்புள்ள சொத்துக்களையும் பறிமுதல் செய்ததாக சரவாக் போலீஸ் துணை ஆணையர் டிசிபி சைஃபுலிசான் இஷாக் தெரிவித்தார். 48 வயதான உள்நாட்டவரை போலீஸ் தலைமையகம் கைது செய்தது. சம்பந்தப்பட்ட வீட்டிலிருந்து 0.219 கிலோகிராம் எடையுள்ள எக்ஸ்டசி என்று நம்பப்படும் 100 மாத்திரைகளை போலீஸ் பறிமுதல் செய்தது. மேலும் 33 வயது உள்ளூர் பெண்ணையும் கைது செய்தனர் என்றார் அவர். சிபு லோராங் உலுசிங்கை மேராவில் உள்ள மற்றொரு வீட்டை சோதனையிட்டதில் மீத்தகேத்தமைன் உட்பட எரிமின் 5 என சந்தேகிக்கப்படும் போதைப் பொருளை போலீசார் பறிமுதல் செய்தனர். வரவு செலவு திட்டம் மற்றும் ஆசியான் உச்சநிலை மாநாட்டிற்கு முன்னதாக வெளிநாடு பயணங்களை தற்காலிகமாக நிறுத்துவீர். அமைச்சர்கள் துணை அமைச்சர்களுக்கு அன்வார் உத்தரவு. 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திற்கான தயாரிப்பு மற்றும் 47வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டிற்கான ஏற்பாடுகளில் முழு கவனம் செலுத்தப்படுவதை உறுதி செய்வதற்காக அமைச்சர்கள் மற்றும் துணை அமைச்சர்களின் அனைத்து வெளிநாட்டு பயணங்களையும் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கும்படி பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று உத்தரவிட்டார். இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாக தொடர்பு அமைச்சரும் மடானி அரசாங்கத்தின் பேச்சாளருமான டத்தோ ஃபாமி ஃபாட்சில் தெரிவித்தார். அதே வேளையில் திட்டமிட்ட கூட்டங்கள் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் பரிசீலித்த விவகாரங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை அமைச்சர்கள் பல திட்டங்களை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்துவதையும் முன்னுரிமை அளிப்பதையும் உறுதி செய்வதோடு சில வாரங்களில் அக்டோபர் 10ஆம் தேதி பிரதமரால் சமர்ப்பிக்கப்படும் 2026 பட்ஜெட்டுக்கான தயாரிப்புகளையும் உறுதி செய்வதாகும். அக்டோபர் மாத இறுதியில் நடைபெறும் ஆசியான் உச்சநிலை மாநாட்டிற்கான தயாரிப்புகளுடன் இணைந்து எடுக்கப்பட்ட இந்த முடிவு உடனடியாக நடைமுறைக்கு வரும் என அமைச்சரவைக்கு பிந்தைய செய்தியாளர் கூட்டத்தில் ஃபாமி தெரிவித்தார். சாராவின் உருவ பொம்மை விசாரணைக்காக நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டது. மறைந்த சாரா கைரினா மகாதிரின் நிலையை உருவகப்படுத்த பயன்படுத்தப்பட்ட உருவ பொம்மை நேற்று கோத்தகினபாலு மரண விசாரணை நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டது. அந்த 11 வயது மாணவியின் மரணம் தொடர்பிலான விசாரணை நடவடிக்கைகளின் 5வது நாளில் சபா போலீஸ் தலைமையகத்தை சேர்ந்த குற்றப்புலனாய்வு அதிகாரி மைடோன் ஃபெர்னாண்டோஸ் செஷன்ஸ் நீதிமன்ற விசாரணை அதிகாரியான அமீர் ஷா அமீர் ஹசான் முன்னிலையில் அந்த உருவ பொம்மை திறந்தார். கடந்த ஆகஸ்ட் 3ஆம் தேதி விடுதியின் 3வது மாடியிலிருந்து கீழே தள்ளப்பட்டதன் விளைவாக இடது மற்றும் வலது கால்களில் இரண்டும் உடைந்த நிலையில் உருவ பொம்மையின் தலை கழன்றும் சேதமடைந்திருந்ததை 5வது சாட்சியான அவர் காட்டினார். விசாரணை அதிகாரி மேற்கொண்ட தொடக்க விசாரணையில் மேலும் யாரும் தள்ளி விடாமல் சுயமான முறையில் கீழே விழுவது போன்ற முதல் உருவகப்படுத்துதலில் அப்பெண் கண்டெடுக்கப்பட்ட நிலையுடன் சற்று ஒத்துப்போவதாக மைடோன் விளக்கம் அளித்தார். செலாயாங்கில் சட்டவிரோத அசுத்த கூண்டுகள் 110 கோழிகள் மற்றும் வாத்துகளை டிபிகேஎல் பறிமுதல் செய்தது. செலாயாங் பண்டார் உத்தரா பகுதியில் சமூக ஊடகங்களில் வைரலான புகாரை தொடர்ந்து சட்டவிரோதமாகவும் அசுத்தமாகவும் செயல்பட்டு வந்த வளாகத்திலிருந்து 110 கோழிகளும் வாத்துகளும் கோலாலம்பூர் ஊராட்சி மன்றத்தால் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த வளாகத்தில் உயிருள்ள கோழிகளை வைத்திருப்பது, சட்டவிரோத கூண்டுகள் அமைத்திருப்பது, மேலும் கோழி இரத்தத்தை பொது வடிகால்களில் வெளியேற்றுவது போன்ற பல்வேறு குற்றங்கள் கண்டறியப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வளாக உரிமையாளருக்கு சம்மன் விதிக்கப்பட்டதுடன் வளாகத்தை உடனடியாக மூட உத்தரவிடப்பட்டது. மேலும் கழிவுகள் மற்றும் சட்டவிரோத கூண்டுகளை அகற்றும் பணிக்கான அறிவிப்பும் வழங்கப்பட்டது. இதற்கிடையில் பொது சுகாதாரம், நகர தூய்மை மற்றும் மக்கள் நலனை உறுதிப்படுத்த ஒருங்கிணைந்த கண்காணிப்பு மற்றும் அமலாக்க நடவடிக்கைகளை தொடருவதாக டிபிகேஎல் தெரிவித்துள்ளது. பினாங்கில் உலக நல்லிணக்க தாளவாத்திய இசை சங்கமம் செப்டம்பர் 27 ஒன்று திரளும் 10,000 ட்ரம் வாசிப்பாளர்கள்.
மலாய், சீன, இந்திய தாள வாத்தியங்களை வாசிக்கும் 10,000த்திற்கும் மேற்பட்டோர் ஒரே இடத்தில் சங்கமிக்கும் நிகழ்வாக பினாங்கில் 2வது ஓரியண்டல் ட்ரம் வரும் 27ஆம் தேதி நடைபெறவிருக்கிறது. தேசிய பள்ளிகள், சீன பள்ளிகள், தமிழ் பள்ளிகள், மேல்நிலைப் பள்ளிகள், பல்கலைக்கழக மற்றும் கல்லூரி மாணவர்களை உள்ளடக்கிய பங்கேற்பாளர்கள் பத்துகாவான் அரங்கில் கூடுவார்கள் என BSY எனப்படும் கலாச்சார மற்றும் கலை ஆராய்ச்சி அமைப்பின் அன்னை பாய் ஷி இன் அறிவித்தார். நாட்டின் கலை, கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை உயர்த்துவதற்கான முயற்சிகளுக்கு ஆதரவளிக்கும் அடையாளமாக இந்த மதிப்புமிக்க நிகழ்ச்சியின் இணை அமைப்பாளராக இருப்பதில் பெருமைப்படுவதாக அவர் சொன்னார். பினாங்கு, கெடா மற்றும் ஸ்லாங்கூரை சேர்ந்த 60க்கும் மேற்பட்ட தமிழ் பள்ளிகளை சேர்ந்த 4,000த்திற்கும் மேற்பட்ட மாணவர்களும் இதில் பங்கேற்று சிறப்பிக்க உள்ளதாக நேற்றைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் கூறினார். இந்நிகழ்ச்சியில் கலை மற்றும் கலாச்சாரத்தை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் பல்வேறு சமூகங்களிடையே ஒற்றுமை உணர்வை வளர்ப்பதற்கான ஒரு முக்கியமான தளமாகவும் உள்ளது. ஓப்காஸ் கெம்பூர் பேதகாங்கான் நடவடிக்கை 13,071 சம்மன்கள் வெளியீடு. இம்மாத தொடக்கத்தில் நாடு தழுவிய அளவில் தொடங்கப்பட்ட ஓப்காஸ் கெம்பூர் பேதகாகான் நடவடிக்கையின் மூலம் 1,33,598 வாகனங்களை உட்படுத்தி மொத்தம் 13,071 சம்மன்கள் வெளியிடப்பட்டன. மேலும் பல்வேறு குற்றங்களுக்காக 274 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக மலேசிய போக்குவரத்து துறை JPJ அமலாக்கத்துறை மூத்த இயக்குனர் முகமது கிஃப்லி மாஹசான் தெரிவித்தார். இது ஒரு விரும்பத்தகாத அல்லது ஆரோக்கியமற்ற சூழ்நிலையாகும். ஏனெனில் LKM இல்லாத மற்றும் காப்பீட்டின் கீழ் வராத பல லாரிகள் இன்னும் சாலையில் வலம் வந்து கொண்டிருக்கின்றன. முன்னதாக சிப்பாங்கில் உள்ள டெங்கில் வடபகுதியை நோக்கி செல்லும் ஓய்விடத்தில் நடத்தப்பட்ட ஓப்காஸ் கெம்பூர் பேடகாங்கான் நடவடிக்கைக்கு தலைமையேற்றார். சாலை விதிகள் மற்றும் விதிமுறைகளை மீறும் வணிக வாகனங்கள் மீதான கடுமையான அணுகுமுறையுடன் அமலாக்க நடவடிக்கைகளை விரிவாக வலுப்படுத்தும் நோக்கத்திற்காக இம்மாதம் 1ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் 31ஆம் தேதி வரை நாடு தழுவிய அளவில் ஓப்காஸ் கெம்பூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. இதனிடையே விதிகளை மீறும் எந்த ஒரு வணிக வாகன ஓட்டுநர் அல்லது அதன் உரிமையாளரிடமும் JPJ சமரசம் காணாமல் 1987ஆம் ஆண்டு சாலை போக்குவரத்து சட்டம், 2010ஆம் ஆண்டு தரை பொது போக்குவரத்து சட்டம், 1987ஆம் ஆண்டு வணிக வாகன உரிமை வாரிய சட்டம் ஆகியவற்றின் கீழ் அத்தரப்பினர் மீது உரிய அமலாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் முகமது கிஃப்லி தெரிவித்தார். மயங்கிய நிலையில் கிடந்த சாராவை கண்ட விடுதி பாதுகாவலர் நீதிமன்றத்தில் சாட்சி. மரண விசாரணை அதிகாரி அமீர் ஷா அமீர் ஹசான் முன்னிலையில் 6வது சாட்சியான பாப்பார் துன் டத்து முஸ்தபா சமய இடைநிலை பள்ளியின் பாதுகாவலரான 65 வயது லினா மன்சோடிங் என்ற நபர் வாக்குமூலம் அளித்தார். கடந்த ஜூலை 16ஆம் தேதி அதிகாலை மணி 3க்கு மற்றொரு மாணவியின் மூலம் தமக்கு தகவல் கிடைத்து அங்கு சென்றபோது கழுத்தில் இரத்தத்துடன் மயக்கமடைந்த நிலையில் கால்வாயில் சாரா கைரினா மகாதீர் கிடந்ததாக அவர் தமது வாக்குமூலத்தில் தெரிவித்தார். பின்னர் அவர் உடனடியாக விருதுகள் தலைமை பாதுகாவலர் அசாரி அப்துல் சஹாபை தொடர்பு கொண்டு சம்பவம் குறித்து தெரிவித்ததாகவும் அங்கு கிடந்த அம்மாணவியை தொலைபேசியில் புகைப்படம் எடுத்துக்கொண்டதாகவும் கூறினார். சம்பவத்தின் போது பின்னிரவு 2 மணிக்கு ரபியாத்துல் அடாஃபியா பெண்கள் விடுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது எவ்வித அசம்பாவித சம்பவங்களும் நிகழவில்லை என்றும் லீனா கூறினார். கடந்த 2012ஆம் ஆண்டு ஜூலை 1ஆம் தேதி தொடங்கி அவர் அப்பள்ளியில் பாதுகாவலராக பணியாற்ற தொடங்கினார்.